உன் கைகள் கோர்க்காமல். ஹலோ ஸ்வீடார்ட்ஸ், வெல்கம் டு த டே எடிட். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஈஸியான லிரிக்ஸ் எடிட்டிங் இன்ஷாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு இன்ஷாட் ப்ரோ வேணும். இன்ஷாட் ப்ரோ இல்லாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாரி, இன்ஷாட் ப்ரோ இதுக்கு தேவையில்லை. ஸோ பாருங்கள் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பாருங்கள். blank வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. blank செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபோட்டோ blank சூஸ் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ இல்லைன்னா 1:2 ரேஷியோ வச்சுக்கோங்க. 9:16 நான் எப்பவும் போல் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. இந்த இமேஜ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ எப்படி இந்த இமேஜை சும்மா போய் டைரெக்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நாமளே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு இமேஜ் 9:16 ரேஷியோவுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சாங்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சது. மியூசிக் நான் எப்பவும் போல் ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை கடைசி வரலும் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஈஸி தான். ஃபில்டர் போயிட்டு ஃபில்டரில் வந்துட்டு ஃபில்டரே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் லூனார் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா டார்க் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எடிட்டிங் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்டுக்கு போயிட்டு பீட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்துட்டு இப்போ இந்த சைட் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாக் ஒயிட் இருக்கும். ஸோ இது வந்துட்டு எனக்கு ப்ரோ வெர்ஷனாக இல்லையான்னு தெரியல, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்து இன்டர்வலில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த இது வருதுல்ல பீட்டு, அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரென்த்து வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா குறைச்சிக்கோங்க. அதை நான் கடைசியில் சொல்லியிருப்பேன். இப்போ பிப் ஆப்ஷன் போயிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த பிளாக் கலர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு இந்த 60 உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்தளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதையும் வீடியோ வரல வச்சுக்கோங்க. நான் 60 பாயிண்டில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் பிளாக் கலர் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் எடிட் ஆப்ஷன் போயிட்டு அதுலேயே ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரைட்டாக தெரியும். இப்போ அந்த இது தெரியுதில்ல. ஸோ உங்களுக்கு பிளாக் பிடிச்சிருந்தா பிளாக் வச்சுக்கோங்க, ஒயிட் இருந்தால் ஒயிட் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் பாருங்கள் அதே மாதிரி தான் இன்டர்வலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த லெவலில் இன்டர்வல் அந்த 2 பீட்டுக்கும் நடுவில் தேவைப்படுது, ஸ்ட்ரென்த் எந்த லெவலில் வேணுமோ அது பார்த்துக்கோங்க. நான் ஸ்ட்ரென்த்து வந்து கடைசியில் மாற்றிருப்பேன். ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ரிவ்யூவில் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த இதே வேணும்னா நீங்கள் வீடியோ கடைசி வரலும் பாருங்கள். இப்போ வீடியோ எண்ட் வரலும் கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நம்ம டெக்ஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஃபாண்ட் வந்து கில்லர் டெக்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் எல்லாம் நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு கீழே போட்டிருப்பேன். தமிழ் ஃபாண்ட்ஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து வீடியோ எண்ட் வரல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் வந்து சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு சாங் வந்து லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ அனிமேஷன் சொல்ல மறந்துட்டேன்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனிமேஷன் வந்து வைப் கொடுத்துருப்பேன். அதாவது சிம்பிள்லேயே இருக்கும்ல, ஃபஸ்ட்டு பேசிக் இதுலேயே வைப் இருக்கும், பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்படியே விட்டுடலாம். எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். உங்களுக்கு அனிமேஷன்லாம் ஆல்ரெடி அப்படியே வந்துட்டு நீங்கள் வேறு எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸி தான். இப்போ உங்களுக்கு இந்த ஃபாண்ட்டு பிடிக்கலன்னா உங்கள்கிட்ட இருக்க ஃபாண்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பாருங்கள் வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ்டு வீடியோஸ், பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ்க்கு அந்த மாதிரி வேணும்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, டிஎம் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் கூட டிஎம் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு ஒரு 2-3 பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதனோட எடிட் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கேளுங்க கைஸ். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காம வந்துட்டு லிங்க் இல்லை ஒர்க் ஆகலான்னு சொல்லாதீங்க. அவ்வளோதாங்க கைஸ். பை.